Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படினு பாப்போம். First question, who is appointed as the president of Wrestling Federation of India அப்படினு கேட்டிருக்காங்க. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படினு கேட்டிருக்காங்க. சோ நியமனம் சார்ந்த கேள்வி டைரக்ட் क्वेश्चन தான். யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படினா சஞ்சய் சிங் அப்படினு சொல்லக்கூடிய இவரை தான் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்த क्वेश्चनல Who won the title in Chennai Grandmasters Chess 2023 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் 2023 யார் பட்டம் வென்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் பட்டம் வென்றிருப்பாங்க அப்படின்னா குகேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் தான் பட்டம் வென்றிருப்பார். இவர் தான் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காரு. சரிங்களா? இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அடுத்த கொஸ்டின்ல Where did flying squirrel has been seen recently அப்படின்னு கேட்டிருக்காங்க. பறக்கும் அணில் சமீபத்தில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பறக்கும் அணில் இந்த ஃப்ளையிங் ஸ்குரலை பற்றி நம்ம டிஎன்ஏல அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்துக்கலாம். நம்ம இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இங்கே நோட் பண்ணிப்போம். எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகமான நம்தாஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலிகள் காப்பகம் நம்தாஃபா டைகர் ரிசர்வ் அருணாச்சல் பிரதேசில் இருக்கு. அங்கே தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டி ஆப்ஷன் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், Which law states that politicians cannot contest elections in 6 years if they are sentenced to 2 years in jail அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்லையும் பார்த்துருவோம். அரசியல்வாதிகள் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றால் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என எந்த சட்டம் கூறுகிறது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ கைது ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வழக்கில் கைது ஆயிட்டாங்க அப்படின்னா எத்தனை வருஷங்களுக்கு போட்டியிட முடியாதுன்னா 6 வருஷத்துக்கு போட்டியிட முடியாது. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வாங்கிட்டாங்க அப்படின்னா. ஸோ சமீபத்தில் தமிழக அமைச்சர் ஒருத்தர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த கொஸ்டினை பார்க்குறோம். ஸோ எந்த சட்டத்தில் இந்த மாதிரியான விதிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951 வந்திருக்கும் இந்த சட்டம். இந்த சட்டத்தோட பிரிவு செக்ஷன் 8 சப் கிளாஸ் 3 பிரிவு 8ல இதை பத்தின விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? செக்ஷன் 8ல சப் கிளாஸ் 3ல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் 1951ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுதான் நம்ம கொஸ்டினா கேட்டிருக்கோம். ஸோ சி ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கு நமக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின்ல Who has been included in the selection committee in place of Supreme Court judge for selecting election commissioners in election commissioners appointment bill அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்லையும் பார்த்துருவோம். தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவில் தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு பதிலாக யார் சேர்க்கப்பட்டுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருந்தோம் மார்ச் மாதம் சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வெளியிடுறாங்க. அந்த தீர்ப்பில் ஒரு எலெக்ஷன் கமிஷனரை தேர்வு செய்யணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தேர்வு குழு இருக்கணும். அந்த தேர்வு குழுல யாரெல்லாம் இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பிரதமர் இருக்கணும், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தோட ஒரு நீதிபதி அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்கணும் அப்படிங்கிறத மார்ச் மாதம் வந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறமா அரசாங்கம் ஒரு மசோதா கொண்டு வராங்க. அது என்ன மசோதானா தேர்தல் ஆணையர் நியமன மசோதா அப்படின்னு சொல்லி ஒரு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டாக லோக்சபாலையும் பாஸ் ஆயிருக்கு. அந்த மசோதால யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா பிரதமர் இருப்பாரு சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரியே. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சி தலைவரும் அந்த மசோதால இருப்பாரு. கடைசியா உச்ச நீதிமன்ற நீதிபதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பதிலாக யூனியன் மினிஸ்டர் இருந்தா போதும், இல்ல யூனியன் மினிஸ்டர் இருந்தா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யூனியன் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க கேபினெட் மினிஸ்டராக தான் இருப்பாங்க நமக்கு எப்பயுமே. ஸோ அதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சராகவும் இருக்கு. சரிங்களா? ஸோ கேபினெட் மினிஸ்டர் யாருன்னா பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படுவார். பிரதமரால் நாமினேட் செய்யக்கூடிய ஒரு மினிஸ்டர் அந்த ஒரு குழுவில் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதா. ஸோ கரண்டாக என்ன இருக்கு அப்படின்னா மொத்தமாக அந்த செலெக்ஷன் கமிட்டியில் 3 பேர் இருப்பாங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரைம் மினிஸ்டர், இன்னொன்று எல்ஓபி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி, எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை அப்படின்னா இருக்கிற எதிர்கட்சிகளில் எது பெரிய கட்சியோ ஏதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 55 சீட்டுகள் இருந்தால் எதிர்கட்சி அப்படின்னு சொல்கிறோம். 55 சீட்டு இல்லாத பட்சத்தில் ஒரு 50 சீட் ஒரு கட்சி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லுவோம். இன்கேஸ் எதிர்கட்சி தலைவர் இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலைவர் வந்துருவாங்க. அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி அவர் வந்துருவார். இந்த இடத்துல எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு நபர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டியோட தலைவர் வந்துருவாரு. கடைசியா யார் இருப்பாங்க அப்படின்னா ஒரு யூனியன் மினிஸ்டர், அது கேபினெட் மினிஸ்டரா தான் இருப்பாங்க. ஸோ அந்த கேபினெட் மினிஸ்டரை யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா
நமக்கு பிரைம் மினிஸ்டர் அந்த பர்சனை செலக்ட் பண்ணுவார், நாமினேட் பண்ணி இந்த குழுவில் நீங்களும் ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறத சொல்லுவார். இந்த குழு தான் யாரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர்ஸை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதே ஒரு ஃபார்மேட்டை தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல யூனியன் மினிஸ்டருக்கு பதிலாக உச்சநீதிமன்ற நீதிபதினு சொல்லியிருப்பாங்க. அதை மசோதாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படிங்கிற விஷயத்தை மாற்றிட்டு யூனியன் மினிஸ்டர் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர் அப்படிங்கிறதா. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துட்டோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.